வரவழைப்போமாக. பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். பிரைஸ் தி லார்ட் பாஸ்டர். பிரைஸ் தி லார்ட் பாஸ்டர். வாருங்கள், வந்து கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளுங்கள். நான் உங்களோட வைஃப் வருவாங்க. ஓகே ஓகே. பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். நான் பாஸ்டர். சாரி. வாருங்கள், வந்து கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளுங்கள். நன்றி பாஸ்டர். God bless you. ஓகே. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருடைய பரிசுத்தமுள்ள நாமம் இந்த காலை வேளையில மகிமைப்படுவதாக. இந்த சங்கமம் வானொலியில இணைந்திருக்கிற எல்லா தேவ மக்களுக்கும், உலகம் முழுவதும் இந்த சங்கம வானொலியோடு இணைந்திருக்கிற எல்லா தேவ மக்களையும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நான் வாழ்த்துகிறேன். பரிசுத்த ஆவியானவர் இந்த காலை வேளையில நம்மோடு கூட கர்த்தர் பேசுவாராக. ஒரு விஷயம் நம் கண்களை மூடி ஜெபிக்கலாம். நல்ல பிதாவே, இந்த காலை வேளையிலே நாங்கள் தியானிக்கிற வார்த்தையை ஆண்டவர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தருவீராக. என்னோடும் எங்களோடும் கர்த்தருடைய ஆவியானவர் இடைபடும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, வார்த்தைகள் எனக்கும் எங்களுக்கும் மிகுந்த ஆசீர்வாதமாய் இருக்க பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். தேவநாமம் மகிமைப்படட்டும். இரட்சகர் இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன் 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 ஆமேன். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படட்டும். ஸோ எனக்கு தெரியல, 2 வாரம் போன வீக்கும் அப்படிதான் சிஸ்டர் எடுத்த அதே கண்டினியூ தான் எடுத்தோம். இன்றைக்கும் அப்படிதான் அவங்க எடுத்த அதே கண்டினியூ தான் இன்னைக்கும் எடுக்க போகிறோம். ஸோ கொஞ்ச நேரம் ஆண்டுடைய வார்த்தையை நம்ம தியானிக்க போகிறோம். யாத்திராகமும் 34ஆம் அதிகாரம் அதனுடைய 10வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். யாத்திராகமும் 34ஆம் அதிகாரம் அதனுடைய 10வது வசனம். ஜெனிசிஸ் சாப்டர் 34 verse 10 நான் படிக்கிறேன். நாம் சேர்ந்து அந்த வசனத்தை நாம் படிக்கலாம். அதற்கு அவர், இதோ ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன், பூமி எங்கும் எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செய்வேன். உன்னோடு கூட இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய செய்களை காண்பார்கள். உன்னோடு கூட இருந்து நான் செய்யும் காரியங்கள் பயங்கரமாய் இருக்கும் என்று ஆண்டவர் மோசேனிடத்துல ஒரு பெரிய வாக்கு தத்தத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். இது நான் சொல்ல முடியும், ஒரு தீர்க்க தரிசனமான வார்த்தை இந்த மோசேவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னு நான் நம்புறேன். ஸோ வேதத்துல எந்த மனுஷனுக்கும் கொடுக்கப்படாத ஒரு அடையாளத்தை, ஒரு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் மோசே கையில கொடுக்கறத நம்ம பார்க்கிறோம். கவனிங்க, உடன்படிக்கை அப்படின்ற வார்த்தைய ஆண்டவர் இந்த இடத்துல உறுதிப்படுத்துறத பார்க்கிறோம். நான் இந்த காரியத்தை தியானித்த போது உடன்படிக்கை அப்படின்னு சொல்லப்படுகிற வார்த்தை முழு வேதாகமத்திலையும் ஏறக்குறைய ஒரு 390க்கு மேல இந்த உடன்படிக்கை அப்படிங்கிற வார்த்தை சொல்லப்படுகிறத பார்க்கிறோம். புதிய ஏற்பாட்டுல, ஒருவேளை பழைய ஏற்பாட்டுல பல நிலைகளில இந்த உடன்படிக்கை அப்படிங்கிற வார்த்தை பயன்படுத்தி வந்திருந்தாலும், புதிய ஏற்பாட்டுல சொல்லப்பட்ட முதல் உடன்படிக்கை அப்படிங்கிற வார்த்தை எங்க பயன்படுத்துது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆண்டுடைய ரத்தம், அந்த கர்த்தருடைய திருப்பந்தி திருவிருந்துல அந்த வார்த்தை அந்த இடத்துல பயன்படுத்தப்படுகிறத பார்க்கிறோம். இது என் புதிய உடன்படிக்கையின் அடையாளமா இருக்கிறது, இந்த ரத்தத்தினை பானம் பண்ணுகிறது என் புதிய உடன்படிக்கையின் அடையாளமா இருக்கிறது என்று ஆண்டவர் சொல்றத பார்க்கிறோம். கவனிங்க, அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம ஜீவனுள்ள காலம் மட்டும் அவருடைய உடன்படிக்கை உங்களோடு என்னோடு கூட இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். ஆண்டவர் உங்களையும் என்னையும் தேசத்துல சாதாரணமா வைக்கல, ஒரு அடையாளங்களாக கர்த்தர் வைத்திருக்கிறார். நம்முடைய பிறப்பு ஒரு அடையாளம், நம்முடைய மரணம் ஒரு அடையாளம். நான் சொல்ல முடியும், நேற்றுக்கு இங்க தமிழ்நாட்டுல, இந்திய தேசத்துல தமிழ்நாட்டுல பிரபலமான ஒரு கர்த்தருடைய தாசன் கர்த்தருக்குள்ள நித்திரை அடைந்தாங்க. இவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். பாஸ்டர் அரியலூர் ஒய் வெஸ்லி அப்படிங்கிற ஒரு நல்ல தகப்பன் அவங்க எல்லாரையும் நேசிக்கிற ஒரு தகப்பன். அந்த ஃபியூனல் சர்வீஸ்க்கு நான் போயிருந்தேன். அங்க ஏராளமான ஊழியக்காரங்க சாட்சி கொடுத்தாங்க. எல்லா ஊழியக்காரங்களும் சொன்ன ஒரு சாட்சி, எனக்கு ஒரு தகப்பன் அப்படின்னு. அதே போல எல்லாருக்காகவும் அள்ளி தாராளமா கொடுக்கிற ஒரு மனுஷன். அந்த தேவ மனுஷன் யார் வீட்டுக்கு போனாலும் சும்மா போக மாட்டார். அந்த குடும்பத்தில் இருக்கிற எல்லாருக்கும் ஏதாங்கள ஒரு பொருட்களை வாங்கிட்டு போவார். பாஸ்டர்ஸா இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ட்ரெஸ் எடுத்துட்டு போவாங்க, வாட்ச் வாங்கிட்டு போவாங்க. பாஸ்டர் அம்மாமார்களுக்கு நல்ல சாரீஸ் வாங்கி கொண்டே கொடுப்பாங்க. ஆனா அந்த மனுஷனுடைய வாழ்க்கை
அவங்க மரண காலம் வரைக்கும் கர்த்தருக்கு ஒரு அடையாளமா இருந்தாங்க. ஏன்னா அதிகாலையில நான் நினைக்கிறேன் ஒரு 5 மணிக்கு மறிக்கிறாங்க. அன்னைக்கு சாயங்காலம் ஒரு கூட்டத்தை முடிச்சு அவங்க டிராவல் பண்ணி இரவு வந்து வீட்டுல வந்து பேசிட்டு அடுத்த நாள் அவங்களுக்கு ஊழியம் இருக்குது. அடுத்த நாள் இன்னைக்கு ஊழியங்களுக்கு இந்த வாரமே ஆண்டவர் இந்த தகப்பனை தேசத்துக்கு ஒரு அடையாளமா ஆண்டவர் பயன்படுத்தினாங்க. அப்படிதான் உண்மையாலுமே சொல்ல முடியும். அதே போலதான் உங்களுடைய வாழ்க்கையில என்னுடைய வாழ்க்கையில ஆண்டவர் இந்த தேசத்துல நம்ம ஒரு அடையாளமாக கர்த்தர் வைத்திருக்கிறார். ஒரு அடையாளமாக கர்த்தர் வைத்திருக்கிறார். இந்த மோசேவை கொண்டு ஏன் ஆண்டவர் இப்படி ஒரு காரியத்தை இந்த இடத்துல சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதனுடைய முதல் வசனத்துல நம்ம வாசிக்கிறோம். யாத்திராகமம் 34 முதல் வசனத்துல ஒரு காரியத்தை வாசிக்கிறோம். கர்த்தர் மோசேயை நோக்கி, முந்தின கற்பலைகளுக்கு ஒத்த 2 கற்பலைகளை இழைத்துக்கொள். நீ உடைத்து போட்ட முந்தின பலகையில் இருந்த வார்த்தைகளில் அவைகளில் எழுதுவேன் என்றார். அடுத்த ஆண்டவர் சொல்றாரு, விடியற் காலத்திலே நீ ஆயத்தமாய் சீனாய் மலையில் ஏறி அங்கே மலையின் உச்சியில் காலமே என் சமூகத்துல வந்து நில் இந்த ஆண்டவர் மோசேவினிடத்துல சொல்றதை பார்க்கிறோம். இங்க ஒரு காரியத்தை ஆண்டவர் மோசே கிட்ட கர்த்தர் சொல்றதை பார்க்கிறோம். நீ உடைத்து போட்ட அந்த 2 கற்பலைகளுக்கு இழைத்து கொண்டு நீ உடைத்து போட்ட முந்தின பலகையில் இந்த வார்த்தைகளை எழுதுவேன் வா. இந்த ஆண்டவர் சொல்றார், நீ உடைத்து போட்ட. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில நிறைய காரியங்களை உடைச்சிட்டோன்னு தான் நான் சொல்ல முடியும். இன்னும் நான் சொல்ல முடியும்னா, நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் நமக்கு கொடுத்த நிறைய அடையாளங்களை நம்மளே உடைச்சிட்டோன்னு தான் நான் சொல்ல முடியும். ஏன்னா இந்த மோசே என்ன பண்ணாருன்னு கேட்டீங்கன்னா, இந்த ஜனங்களுக்காக ஆண்டுடைய பாதத்துல 40 நாள் காத்திருக்கிறார். 40 நாள் காத்திருந்து ஜனங்களுக்கான வார்த்தைகளை வாங்கி கொண்டு வருகிறார். ஆனா இந்த ஜனங்க அதை என்ன செய்யலன்னு கேட்டீங்கன்னா, அந்த சூழ்நிலையில அந்த தரிசனத்தை புரிஞ்சுக்கவே இல்லைங்க. அந்த காரியத்தை புரிஞ்சுக்கவே இல்லை. அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, மாறாக எங்களை எகிப்துல இருந்து அழைத்து கொண்டு வந்த அந்த மோசேவுக்கு என்ன சம்பவித்ததோ எங்களுக்கு தெரியல. நாங்க என்ன பண்றோம்னா, எங்களுக்கு ஒரு தெய்வம் வேணும் அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்கன்னா, அந்த ஜனங்க தங்களிடத்துல இருக்கிற நகைகளை வைத்து, பொன் ஆபரணங்களை வைத்து ஒரு கன்றுக்குட்டியை உருவாக்கி அவங்கள ஆராதித்து கொண்டிருக்கிறாங்க. அந்த கன்றுக்குட்டியை ஆராதித்து கொண்டிருக்கிறாங்க. அப்பதான் மோசே அந்த சூழ்நிலையை பார்க்கிறார். அவரால் அதை சுத்தமா ஏற்றுக்கொள்ளவே முடியல. இன்னைக்கும் நான் சொல்றேன், இன்னைக்கு இந்த பூமியில நிறைய காரியங்களை நம்மளால சகித்து கொள்ள முடியாதனால இன்னைக்கு என்ன செஞ்சிடறோம்னு கேட்டீங்கன்னா, நம்ம உருவாக்கின நம்ம கையில ஆண்டவர் கொடுத்த தரிசனத்தை, நம்ம கையில ஆண்டவர் கொடுத்த நிறைய திட்டத்தை நம்மளே என்ன செய்தர்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம உடைச்சிடுறோம். இல்லை அப்படின்னு சொன்னா, இந்த காரியத்தை இப்படி சொல்றேன், நம்ம நினைக்கிறது நிறைவேறல அப்படின்னு சொன்னா, நம்ம எதிர்பார்க்கிற மாதிரி ஒரு காரியம் தேசத்துல நடக்கல, நம்முடைய ஊழியத்துல நடக்கல அப்படின்னு சொன்னா, நம்ம இன்னைக்கு நிறைய நேரத்துல என்ன பண்ணிடுறோம்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவர் நம்ம கொடுத்த திட்டத்தை நம்மளே என்ன செஞ்சிடறோம்னு கேட்டீங்கன்னா, உடைத்து போடுகிறவங்களா மாறி விடுகிறோம். இல்லைங்க, அப்படி இருக்கவே கூடாது. ஆண்டவர் நம்ம கையில ஒரு திட்டத்தை கொடுத்தாரு, ஆண்டவர் நம்ம கையில ஒரு வார்த்தையை கொடுத்தாரு அப்படின்னு சொன்னா, நான் சொல்ல முடியும்னா, அதுதான் இந்த பூமியில இருக்கிறதுலயே வெளியேறப்பட்ட ஒண்ணு அப்படின்னு சொன்னா, அது ஆண்டுடைய திட்டம், ஆண்டுடைய தரிசனம். எந்த காலத்திலையும் அதை நம்ம உடைச்சிடக்கூடாது. சில நேரத்துல நம்முடைய வயது மூப்பு நிமித்த கூட சில காரியங்களை நம்ம உடைச்சிடறோம். என்னால முடியாது, ஆண்டவர் ஒரு வேலை கடல் கடந்து தேசம் கடந்து நம்மளை வைக்கிறாரு, அனுப்பணும் அப்படின்ற ஒரு திட்டம் இருந்துச்சுன்னா, என்னால முடியாது அப்படின்னு நிக்கிறோம். இல்ல ஒரு வேலை லாங்குவேஜ் நிறைய நேரத்துல நமக்கு ஒரு பெரிய பிரச்சனையா மாறுது. இல்ல இது என்னால செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணிடுறோம்னா, ஆண்டோடைய திட்டத்தை உடைக்கிறோம். இல்ல நிறைய நேரத்துல பணம் நமக்கு ஒரு பெரிய பெரிய பிரச்சனையா இருக்குது. இன்னைக்கு ஊழியத்துல நம்மளால நிறைய காரியங்களை செய்ய முடியாம போறதுக்கு ஒரு பெரிய காரணம், ஒரு பெரிய தடை அப்படின்னு சொன்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, பொருளாதாரம் ஒரு பெரிய பிரச்சனை. ஸோ நிறைய நேரத்துல இன்னைக்கு நான் சொல்றேன், ஆண்டவர் உங்களுக்கு எனக்கு கொடுத்த தரிசனத்தை எந்த ஒரு சூழ்நிலை நிமித்தமும் நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது அப்படின்னு கேட்டீங்கன்னா, உடைத்து போட்டுறவே கூடாது. கொஞ்சம் திரும்பி பாருங்க. எப்பவோ வேண்டாம், இந்த 2026ல ஆண்டவர் நம்ம கையில கொடுத்த எத்தனை தரிசனத்தை நம்ம உடைச்சவங்களா இருக்கிறோம்.
சில ஊழியங்களை நம்மளால செய்ய முடியல. ஏன்னா யாரோ ஒருத்தரை நம்ம என்ன செய்யறோம்னு கேட்டீங்கன்னா காரணமா சொல்றான், ஆண்டவரே ஒரு வேலை எனக்கு இவங்க ஒத்து வரல ஏசப்பா, என் குடும்பம் எனக்கு ஒத்து வரல ஏசப்பா, இல்ல ஒரு வேலை இந்த பொருளாதார காரியம் எனக்கு ஒத்து வரல ஏசப்பா, இல்ல ஒரு வேலை என் சரீரம் எனக்கு என்ன செய்யல அப்படின்னு கேட்டீங்கன்னா எனக்கு ஒத்து வரல ஏசப்பா, இல்ல ஒரு வேலை இன்னும் நம்ம சொல்லணும்னு கேட்டீங்கன்னா இந்த நேரத்துல என் கையில பணம் இல்லாம போயிடுச்சு ஏசப்பா, அதனால இந்த காரியத்தை என்னால் என்ன செய்ய முடியலன்னு கேட்டீங்கன்னா செய்ய முடியல அப்படின்னு சொல்லி நம்மனால நிறைய நிறைய காரணங்களை சொல்லலாம். ஆனா ஆண்டவர் என்ன விரும்பல அப்படின்னு கேட்டீங்கன்னா எந்த ஒரு காரணத்தையும் ஆண்டவர் விரும்பல. ஆண்டவருடைய பெரிய நோக்கம் என்னன்னா உங்களை குறித்து என்ன குறித்து அவர் என்ன தரிசனத்தை எழுதி வச்சிருக்கிறாரோ அந்த தரிசனம் நிறைவேறணும். அந்த தரிசனம் நிறைவேறுவதற்கு ஆண்டவரும் நம்ம வாழ்க்கையில என்ன வேணாலும் செய்யறதுக்கு ஆண்டவர் ஆயத்தமா இருக்கிறார். இந்த காலை வேளையில உங்களுக்கு ஒரு வார்த்தையை நான் தீர்க்க தரிசனமா சொல்றேன். ஆண்டவர் நம்ம உடைத்து போட்டதை கூட திரும்ப கட்டுவதற்கு ஆயத்தமா இருக்கிறார். உங்க மேல ஒரு அடையாளம் இருக்குதுல்ல, நம்ம அடையாளமே நான் நம்புறேன், அடையாளமே அதுதான், அடையாளமே அதுதான். மோசேவுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய அடையாளமே அதுதான். ஏன்னா அது வரைக்கும் யாரும் இப்படிப்பட்ட ஒரு வார்த்தைய தேவ சமூகத்துல போய் காத்திருந்து அதுவும் கற்பலைகளை எழுதி அந்த வார்த்தைய பரலோகத்திலிருந்து பூமிக்கு யாருமே கொண்டு வந்ததே இல்லை. ஆனா மோசே கொண்டு வந்தார், மோசே செய்தார். இது என்ன நான் என்ன வார்த்தை இது எப்படி நான் சொல்றேன்னு கேட்டீங்கன்னா ஆண்டவர் இந்த பூமியில உங்களை கொண்டு யாரை கொண்டு செய்யாத காரியத்தை ஆண்டவர் என்ன செய்ய போறாருன்னு கேட்டீங்கன்னா உங்களை கொண்டு என்ன கொண்டு ஆண்டவர் செய்யணும் அப்படின்னு ஒரு திட்டம் வச்சிருக்கிறார். ஆண்டவர் செய்யணும்னு ஒரு திட்டம் வச்சிருக்கிறார். ஒருவேளை நமக்கு நல்லா தெரியும் சூழ்நிலை அதை நம்ம உடைச்சிட்டோம், சூழ்நிலை நம்ம உடைச்சிட்டோம், என்னால முடியலையே, ஒருவேளை பொறுமை இழந்திருக்கலாம், என்னால முடியலையே அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு விதத்துல இன்னைக்கு அந்த கற்பலகைய நம்ம உடைச்சவங்களா இருக்கலாம். உங்களை என்னை ஆண்டவர் அழைத்த நோக்கத்தை நம்ம மறந்தவங்களா இருக்கலாம். இல்ல ஒரு வேலை இதுவரைக்கும் செய்யணும்னு வச்சிருந்த திட்டம் ஏதோ ஒண்ணு ஆண்டவருக்கு முன்னாடி நீங்களும் நானும் செய்யாதவர்களாக இன்னைக்கு நம்ம நிற்கலாம். ஆனா ஆண்டவர் உங்களை என்னையும் அந்த திட்டத்தை செஞ்சிரு அப்படின்னு சொல்லி நம்மளை தீவிரப்படுத்துறார். உங்களை என்னையும் ஆண்டவர் இந்த காலை வேளையில கர்த்தர் தீவிரப்படுத்துறார், ஆண்டவர் தீவிரப்படுத்துறார். இதுல நான் சொல்ல முடியும், நான் வசனத்தை நம்ம படிக்க வேண்டாம், சம்பவங்களை மாத்திரம் நான் சொல்றேன். நமக்கு நேரம் குறைவா இருக்கிறது அப்படின்னால சம்பவங்களை மாத்திரம் சொல்றேன். ஒரு 3 பேர்த்த ஆண்டவர் அடையாளங்களாக தேசத்துல பயன்படுத்தினத நம்ம பார்க்கிறோம். தேசத்துல ஆண்டவர் நிறைய பேர் உண்டு, ஒரு 3 பேர்த்த நம்ம பார்க்கிறோம் ஆண்டவர் அவர்களை கர்த்தர் பயன்படுத்தினத நம்ம பார்க்கிறோம். ஒன்று தாவீதை குறித்து கர்த்தருடைய வேதத்துல நம்ம வாசிக்கிறோம். தாவீது தன்னுடைய தகப்பனுடைய ஆடுகளை அவர் என்ன செஞ்சாருன்னா மேய்த்து கொண்டிருந்தார். ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிற அந்த வேளையில தகப்பன் அவர் கையில ஒரு பொறுப்பை கொடுக்கிறார். சகோதரர்களை கண்டு அவங்களுக்கு அவங்கள போய் விசாரித்து வரணும் அப்படின்னு அப்ப அவர் போறாரு. அந்த இடத்துல ஒரு பெரிய யுத்தம் நடக்குது. யுத்தத்துல கோலியாத் நின்று ஜனங்களை நிந்தித்து கொண்டிருக்கிற கர்த்தரை நிந்திக்கிறாரு. சவுலும் அவரோடு கூட இருந்த யுத்த வீரர்களும் பயந்து போய் ஒளிந்து கொள்கிறாங்க. 40 நாட்கள் இப்படி ஒளிந்து கொள்றாங்க. ஆனா தாவீது அதை கேட்கும் போது ஆவியில ஒரு பெரிய வைராக்கியம் கொள்றார். ஆவியில ஒரு பெரிய வைராக்கியம் கொண்டு இந்த விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தியன் கர்த்தருடைய நாமத்தை நிந்திக்கிறானே அப்படின்னு சொல்லி எழும்பின வேளையில ஆண்டவர் தாவீதை கொண்டு கோலியாத்தை கர்த்தர் விலப்பண்ணினார். ஆண்டவர் அந்த இடத்துல தாவீத தேசத்துக்கு ஒரு அடையாளமாக கர்த்தர் பயன்படுத்த ஆரம்பித்தார். பின்னாட்கள்ல பார்க்கிறோம், இஸ்ரவேல் ஜனத்திற்கு ராஜாவாக இந்த தாவீத கர்த்தர் அபிஷேகம் பண்ணினத நம்ம பார்க்கிறோம். ஆண்டவர் இந்த தாவீத ஒரு அடையாளமாக கர்த்தர் பயன்படுத்தினதை பார்க்கிறோம். கர்த்தர் ஒரு அடையாளமாக ஆண்டவர் பயன்படுத்தினத நம்ம பார்க்கிறோம். முன்னாடி ஒரு காலம் தாவீதுடைய வாழ்க்கையில எல்லாமே நெருக்கமான காலம். தன்னுடைய எதிர்காலம் ஒரு நம்பிக்கை இல்லாத நிலைமை. ஏன்னு கேட்டீங்கன்னா அவனுடைய சகோதரர்கள் எல்லாரும் நல்ல உயர்ந்த நிலைமையில இருந்தாங்க. சவுல் ராஜாவோடு கூட யுத்த களத்துல நிக்கிறவங்களா இருந்தாங்க. இந்த தாவீது மட்டும்தான் எந்த சூழ்நிலையும்
புறக்கணிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை, ஒதுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையா இருந்தார். தகப்பன் தாய்கோட ஒரு காலகட்டத்துல தாவீதை அங்கீகரித்து கொள்ளவே இல்லை. ஆனாலும் தாவீத தேசத்துக்கு ஆண்டவர் ஒரு அடையாளமாக கர்த்தர் பயன்படுத்தினார் என்று சொல்லி பார்க்கிறோம். இன்றைக்கு உங்களையும் என்னையும் ஆண்டவர் தேசத்துல ஒரு அடையாளமாக ஆண்டவர் வைக்கணும்னு விரும்புகிறார். ஆண்டவர் ஒரு அடையாளமாக கர்த்தர் வைக்கணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். இன்னைக்கு மறந்து போயிடாதீங்க. அதே போல புதிய ஏற்பாட்டுல நம்ம ஒரு பரிசுத்தவானை பார்க்கிறோம், அப்போஸ்தலனாகிய பவுல். பவுல ஆண்டவர் தேசத்துக்கு ஒரு அடையாளமாக கர்த்தர் பயன்படுத்தினதை நம்ம பார்க்கிறோம். அவர் சொல்றாரு, அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்துல அந்த சம்பவத்தை நம்ம வாசிக்கிறோம். ஆண்டவர் அந்த பரிசுத்தவான ஒரு அடையாளமாக கர்த்தர் பயன்படுத்தினதை நம்ம பார்க்க முடியும். என்ன நடந்ததுன்னு கேட்டீங்கன்னா, அந்த மனுஷன் சபைகளை பாழாக்கும்படி போய்கொண்டிருந்த மனுஷன் ஒரு காலகட்டம் அவர் தன்னுடைய சூழ்நிலைகள் எல்லாம் ஆண்டவருக்கு அவர் என்ன செஞ்சாருன்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவருக்கு பிரியம் இல்லாம சபைகளை உபத்திரவப்படுத்துறது, ஜனங்களை வேதனைப்படுத்தும்படியான ஒரு சம்பவத்தை செய்து கொண்டு வந்த மனுஷன். ஆனா ஆண்டவர் அந்த மனுஷனை சந்தித்தார். ஆண்டவர் அந்த மனுஷனை தொட்டார். அவருடைய வாழ்க்கையில ஒரு இடத்துல சொல்றாரு. அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்தினுடைய முதல் வசனம் சொல்லுது, சவுல் என்பவன் இன்னும் கர்த்தருடைய சீஷரை பயமுறுத்தி கொலை செய்யும்படி சீரி பிரதான ஆசாரியர் இடத்துக்கு போய் அவர் என்ன செய்தாருன்னு கேட்டீங்கன்னா, நிருபங்களை பெற்றி கொண்டு சபைகளை பாழாக்கி கொண்டிருந்த மனுஷன். ஆனா ஆண்டவருடைய தொடுதலுக்கு அப்புறம் ஒரு இடத்துல பவுல் சொல்லுவாரு, நான் எருசலேம்ல கர்த்தருடைய ராஜ்யம் கட்டப்படுவதற்கு மாத்திரம் அல்ல, அவருக்காக மரிக்கவும் ஆயத்தமா இருக்கிறேன் என்று சொல்லி சபையினுடைய ஒரு அப்போஸ்தலனாக ஆண்டவர் இந்த பவுலை பயன்படுத்தினது, அடையாளமாக இந்த பவுலை பயன்படுத்தினதை பார்க்கிறோம். இன்றைக்கும் நான் சொல்ல முடியும்னு சொன்னா, ஒருவேளை எந்த விஷயத்துல நம்ம அடையாளத்தை நம்ம இழந்து போய் நிக்கிறோமோ, ஆண்டவர் உங்க மேல என் மேல வச்ச எந்த அடையாளத்தை நம்ம இழந்திருக்கிறோமோ எனக்கு தெரியல. ஆனா இன்னைக்கு ஆண்டவர் உங்களோடு என்னோடு கூட கர்த்தர் பேசுகிறார். கர்த்தர் திரும்பவும் நம்முடைய ஸ்தானத்துல நம்முடைய அடையாளத்தை உறுதிப்படுத்த ஆண்டவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஆண்டவர் ஆயத்தமுள்ளவராக இருக்கிறார். அந்த அடையாளத்தை உறுதிப்படுத்த ஆண்டவர் ஆயத்தமா இருக்கிறார். இங்க யாத்திராகமம் 34:1 வாசிக்கிறோம். ஆண்டவர் மோசே கிட்ட ஒரு காரியத்தை சொல்றார். மோசே, நீ அதிகாலமே ஆயத்தமாய் என் சமூகத்துக்கு வா, நீ உடைச்சல அந்த 2 கற்பலகைய நீயே உருவாக்குன்றார். இன்னைக்கு நான் சொல்றேன், நம்ம உடைச்சும் பாத்தீங்களா, எந்த காரியத்தை நம்மளால செய்ய முடியல அப்படின்னு என்னமோ நம்ம செய்ய முற்பட்டோம் அப்படின்னு சொன்னா, அந்த காரியத்தை செய்வதற்கு இன்றைக்கு நம்ம ஒப்பு கொடுத்தோம் அப்படின்னு சொன்னா, ஆண்டவர் நம்மளை பயன்படுத்த ஆயத்தமா இருக்கிறார். ஆண்டவர் அந்த கற்பலகைய எழுதுவதற்கு ஆயத்தமா இருக்கிறார். ஆண்டவர் சொல்றாரு, அந்த கற்பலகையை உருவாக்கி கொண்டு போனது மோசேதான். ஆனா அந்த கற்பலகையில எழுதுனது யாருன்னு கேட்டீங்கன்னா ஆண்டவர் தான். ஒரு முறை அதை உடைச்சிட்டேன், ஆனா நீ உடைச்சல, நீயே உருவாக்கிட்டு வா, நான் செய்ய வேண்டியது நான் செய்வேன்னு சொல்றார். நான் எழுத வேண்டியதை நான் எழுதுவேன். ஆண்டவர் பேசுறார். இன்னைக்கு நான் சொல்றேன், எத்தனை பேர் நம்ம ஆயத்தமா இருக்கிறோம்? ஒருவேளை எந்த சூழ்நிலை நிமித்தம் உடைஞ்சு போச்சோ, உடைஞ்சது ஆண்டவருக்கு ஒரு பெரிய விஷயம் அல்ல, உடைச்சது ஆண்டவருக்கு ஒரு பெரிய விஷயம் அல்ல. ஆனா திரும்ப நம்மளை உருவாக்கணும்னு ஆண்டவர் விரும்புறார். திரும்பவும் ஆண்டவர் நம்மளை உருவாக்கணும்னு விரும்புறார். இன்னைக்கு நீங்களும் நானும் ஆண்டவருடைய சமூகத்துல, ஆண்டவரே என்னை திரும்ப உருவாக்குங்க, ஆண்டவரே என்னை திரும்ப உருவாக்குங்க, என்னுடைய நிலைய, என்னுடைய ஸ்தானத்துல என்னை உருவாக்குங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஆண்டவருடைய பாதத்துல நம்ம ஒப்பு கொடுத்து நம்ம ஒப்பு கொடுத்தோம் அப்படின்னு சொன்னா, ஆண்டவர் திரும்ப நம்மளை உருவாக்க ஆண்டவர் ஆயத்தமா இருக்கிறார். நிறைய பேர்த்த சொல்ல முடியும். இளைய குமாரன் தகப்பனுடைய அன்பை விட்டு அவன் தூரம் போயிருந்தான். உலகம், சிற்றின்பம், ஆசைகள் அவனை தகப்பனுடைய அன்பை விட்டு பிரித்து தூரம் கொண்டு போச்சு. ஒரு காலகட்டத்துல நெருக்கம் வாழ்க்கையில வந்த போது, எல்லாத்தையும் இழப்பின் நடுவில் அவன் அழுத போது தகப்பனுடைய அன்பை அவன் நினைக்கிறான். தகப்பனுடைய வீட்டுக்கு திரும்ப வர பண்ணுகிறார். தகப்பன் சொல்றாரு, அவர் இழந்து போன எல்லாவற்றையும் பிள்ளை கையில கொடுத்து
தகப்பன் பிள்ளையை கனப்படுத்தினதை பார்க்கிறோம். தகப்பன் பிள்ளையை கனப்படுத்தினதை பார்க்கிறோம். அதே போலதாங்க ஆண்டவரும் தரிசனத்தை சுமந்த, திட்டத்தை சுமந்த, ஊழியத்தை சுமந்த உங்களை என்னையும் ஆண்டவர் திரும்ப கட்ட ஆயத்தமா இருக்கிறார். நம்முடைய அடையாளத்தை திரும்ப நம்ம கையில கொடுத்து ஆண்டவர் நம்மை கனப்படுத்த ஆயத்தமா இருக்கிறார். இதுல எத்தனை பேர் இன்னைக்கு ஆண்டவரே என்னை திரும்ப உருவாக்குங்க ஆண்டவரே, ரீபில்ட் லார்ட் அப்படின்னு சொல்லி என்னை திரும்ப உருவாக்குங்க ஆண்டவரே, என்னை திரும்ப உருவாக்குங்க ஆண்டவரேன்னு சொல்லி நம்மள எத்தனை பேர் சொல்ல ஆயத்தமா இருக்கிறோம். ஒரு விசனம் இருக்கிற இடங்களில கண்களை மூடி நம்ம ஜெபிக்க ஆரம்பிக்கலாம். ஆவியானவரே என்னை திரும்ப உருவாக்குங்கப்பா, ஆவியானவரே என்னை திரும்ப உருவாக்குங்க, என்னுடைய நிலைகளில் என்னை திரும்ப கட்டுங்கப்பா, என் நிலைகளை திரும்ப கட்டுங்கப்பா. அன்றைக்கு மோசே ஆண்டவரே அப்பா அந்த உடைத்து போட்ட கற்பலகைய ஆண்டவரை உருவாக்கி இந்த சமூகத்துக்கு கொண்டு வந்தது போல இன்னைக்கு நாங்களும் ஆண்டவர் கொடுத்த தரிசனத்தை ஏதோ ஒரு விதத்துல உடைஞ்சு போவதற்கு காரணமா இருந்திருப்போம்னு சொன்னா இன்னைக்கு அதை திரும்ப உருவாக்குறோம். இன்னைக்கு அதை திரும்ப உருவாக்கி உங்க பிரசன்னத்துல கொண்டு வந்து வைக்கிறோம். சூழ்நிலைகளா இருக்கலாம், இல்ல ஒருவேளை மனுஷங்களா இருக்கலாம், உறவுகளா இருக்கலாம், இல்ல ஒருவேளை பொருளாதாரமா இருக்கலாம். எதுவா இருந்தாலும் ஆண்டவரே அப்பா திரும்ப கட்டுங்கப்பா, திரும்ப கட்டுங்கப்பா, திரும்ப கட்டுங்க ஆண்டவரே என்று சொல்லி ஜெபிக்கிறோம். உடைய வல்லமில்ல கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். திரும்ப எங்களை கட்டி எழுப்பி எங்க எங்க அடையாளங்களை ஆண்டவர் ஒரு விஷயம் உறுதிப்படுத்துங்க ஆண்டவரே என்று சொல்லி ஜெபிக்கிறோம். தேவனாம் மகிமைப்படட்டும். இரட்சகர் இயேசுவின் நாமத்தினாலே ஜெபித்து எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், 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 ஆமேன். ஆமென். நன்றி பாஸ்டர். இன்றைய நாளிலே யாத்ரா 37:10 எடுத்து அந்த உடன்படிக்கை இந்த கருத்திலே தாவீது, பவுல், இளையகுமாரன் மூவர் எல்லாத்தையும் மிகவும் ஆசிரமமாக இருந்தது. காரணம் அந்த உடன்படிக்கையை நாங்கள் உடைக்கக்கூடாது. அப்படி உடைத்திருந்தால் நான் அதை மீண்டும் கத்த திரும்ப கட்டுவார். அதுமே அந்த வெளிப்பாட்டை கொடுத்தீங்க பாஸ்டர். கத்தர் உங்களையும் உங்கள் ஊழியங்களையும் கையிட்டு செய்யும் சகல காரியங்களையும் தேவன் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன். தொடர்ந்து அடுத்த வெள்ளிக்கிழமை இதே நேரம் உங்களை சந்திப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன். இதுவரை நேரம் செய்து கொடுத்தவர் பாஸ்டர் ஜெயராஜ் இந்தியா. யாத்திரை 34:10. அதாவது நீ உடைத்து போட்ட, நீ என்ன தொடர்ந்து போட்டியோ அதை திரும்ப கத்த உதவி செய்வேன். ஆமேன். தொடர்ந்து நாங்கள் பாஸ்டர் ராஜநாயகம் பாஸ்டர் அழைக்க போறோம். பிளேஸ் பாஸ்டர் ராஜநாயகம்.